ஐயோ இந்த கொடுப்பினை எனக்கு கிடைக்காதா, இந்த கொடுப்பினை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு இதை இது பண்ணுறாங்கன்னு எனக்கு அது தோணுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு மகா நடிகனை கொடுத்த அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தவித்த நிலையில் உள்ள தூணில் நம்ம இன்னும் பேசுறதுங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த இடம் அது. ஆமாம், 1952 படம் வந்தாலும் 1950 தான் அது அவர் சந்திச்சிருக்கணும். அந்த இதில் அவருக்கு பிடித்தம் இல்லை சிவாஜி எடுக்கலாமா என்ன. ஆனால் பெரும்பாலும் அதை அழுத்தி சொல்லி இல்லை இந்த படத்துக்கு ஒரு செட் ஆவார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இருக்கும் ஆளுமை வஉசி ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திரு ரெங்கையா முருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நீங்கள் வேலூர் மாவட்டம் காமாக்கூர்னு ஒரு கிராமம், அது இந்திய தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான ஊர். அதை பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்க. பராசக்தி தயாரிப்பாளர் பெருமாள் முதலியாரோட சொந்த ஊர். அந்த ஊருக்கு போகணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பொதுவாக எங்கேயாவது, அதாவது இலக்கற்ற பயணம் சொல்லுவாங்களே, அது மாதிரி சனியாக லீவுனாலே ஏதாவது ஒரு ஊர்களுக்கு போகிறதுங்கிறது என்னோட ஒரு இது. அப்படிங்கும்போது ஒரு தடவை நான் இதுக்கு போயிருந்தேன், ஆரணியில் போயிட்டோம்னா நமக்கு பொதுவாக தெரியும், மொழிபெயர்ப்பாசிரியர் நம்ம ஜி குப்புசாமி தான் நமக்கு வேடந்தாங்கல் மாதிரி. அவரைத்தான் போய் பார்த்துட்டு அப்போ தான் அவர் சொன்னார், இங்கே சுதாகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அறம் செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சு ஒரு நல்ல பல செயல்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு, பல பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது. நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுறேன், அவர் இந்த சுற்றி உங்களுக்கு ஆரணி சுற்றி என்னென்ன இடமோ உங்களுக்கு சுற்றி காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சார், ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் வரவில்லை. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இது தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. எப்போ ஒரு டிராவல் மாதிரி போறீங்க ஆரணி? ஆமாம், எப்பவுமே நமக்கு இலக்கு கிடையாது, அது போகிற போக்கில் தான். இலக்கற்ற பயணம். ஆமாம், இலக்கற்ற பயணத்தில் ஆமாம், சோராசியமே அதில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு திட்டமிட்டு போகிறதுன்னு ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணம் வியாபாரிகளுக்கு ஒத்து வரும், ஏதோ இங்கே திட்டமிட்டு செயல்படுறதுக்கு ஒத்து வரும். நம்ம ஒரு யாத்திரிகன் மாதிரி எதையும் எதிர்பார்த்து போகாத ஒரு ஆள், அந்த மாதிரியான ஒரு கட்டம் தான் இது. அதனால புது புது ஆள்களை சந்திப்போம். நான் அப்போ அவங்க பார்க்குறாரு. அப்புறம் சரி சார், நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, இந்த வேதாந்த மடங்கள் இது மாதிரி ஏதாவது சுற்றி மற்ற இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், இங்கே பக்கத்தில் ரகுநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே அண்ணாமலை சுவாமிகள் இது இருக்குது, அங்கே போகலாமான்னு கேட்டார். வாங்க அப்படின்ட்டு. ஆமாம், அந்த அண்ணாமலை சுவாமிகள் யாருன்னா, அந்த காலத்தில் இலக்கண இலக்கிய தர்க்க வேதாந்த வித்வான் கோ வடிவேல் செட்டியார் அந்த பாரம்பரியத்தில் வர்றவங்க. அப்போ நமக்கு அது ஒரு அந்த பீரியடில் உள்ள ஒரு ஆளை பார்க்குறதுன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி நினச்சா அதை போய் பார்க்க போனோம். ரொம்ப அழகான இடம் ரகுநாதபுரம் சொல்லிட்டு, அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் அந்த அழகான சமாதியை பார்த்துட்டு அங்கேருந்து அது பக்கத்தில் முள்ளிப்பட்டுன்னு ஒரு இடத்துக்கு கூட்பனார். ஓவியர் பத்மவாசன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவியர் பத்மவாசன் நாங்கள் போகிற காலகட்டத்தில் தான் அந்த முள்ளிப்பட்டில் உட்காந்து ஆப்த சகாயேஸ்வரர் கோவில், ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள்லாம் வரைஞ்சி போனதாக அந்த தகவல் சொன்னார். அப்புறம் அங்கேருந்து கமண்டல நதி, மிக முக்கியமான ஒரு நதி, நாக கமண்டல நதி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆற்றங்கரை அந்த நதிகள் தடத்தில் அப்படியே போகணும். அந்த நாக கமண்டல நதி அந்த காலத்தில் சம்புவராயர்கள் ஆண்ட காலகட்டத்தில் மிக முக்கியமான நதி. ஆனால் நீங்கள் ஒரு கான்டெம்பரரி வேர்ல்டு பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் பேசும்போது ஏதோ பழைய காலத்தில் ஏதோ டிராவல் பண்ணுறது மாதிரி இருக்குது. அந்த பெயர்கள் நீங்கள் சொல்கிற அந்த விவரணைகள் எல்லாமே இல்லை, நமக்கு அந்த அந்த என்னோட இது அந்த காலத்தோட வழித்தடங்கள் கான்டெம்பரரி பீரியடில் போனாலும் நான் அந்த பீரியடோட தான் என்ன இணைச்சிக்குவேன். ஒரு வரலாற்று நினைவுகளோட. ஆமாம், சமகாலத்தில் போகிறது. இப்போ அந்த கமண்டல இப்போ ஆரணி பக்கத்தில் அடையபல்லாம் அப்பே தீட்சிதர் 16ஆம் நூற்றாண்டு. அப்பே தீட்சிதரோட சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. புத்திரகாமேஸ்வரர் யாகம் நடத்துகிற இடம்லாம் அந்த நதிக்கரையில் இருக்குன்றாங்க. இது மாதிரி பல வரலாற்று செய்திகள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவர் சுதாகர் சொன்னார், சார் இவ்வளவு செய்திகளோடு நீங்கள் அலையிறீங்க ஒரு ஊருக்கு எப்படி இதெல்லாம் இல்லை, இது நீங்கள் மடங்கள் கூட போகும்போது இந்த வரலாறுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்
அப்படின்னு சொல்லும்போது என்ன நீங்கள் காமக்கூர் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னாரு. சார் இங்கேருந்து காமக்கூர் பக்கம் தான். எப்படி நீங்க அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த அது திருவிக்கா வாழ்க்கை குறிப்புகளை வருது. அதாவது பெருமாள் முதலியார் சொந்த ஊருங்கிறது உங்களுக்கு தெரியும்? அது எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் தெரியாது. காமக்கூர் சுந்தர முதலியார் வந்து இன்னைக்கு பெருமாள் முதலியார் இல்ல, காமக்கூர் சுந்தர முதலியாரோட வீடத்தை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு அவர் யார் சார் என்கிட்ட கேட்டாரு. சார் அவர் திருவிக்கா அடிக்கடி கூப்பிடுறாரு. அந்த காலத்துல அதாவது 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக முக்கியமான ஆளுமை அவர். அப்புறம் அது போக மணிவாசன் ஒரு நூல் எழுதினவர், சைவ சித்தாந்தத்தில் நல்ல நாலேஜ் உள்ளவர். அதை விட தொண்டை மண்டலத்தோட ஆதீனத்தில் பொறுப்பு ஏற்றவர். அந்த மாதிரியான வரலாறு இருக்குது. அதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தோம்னா சில வரலாறு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனோம். அப்போ தான் அங்கே போகும்போது அந்த ஃபேமிலி வந்து மைக்ரேட் ஆகி ஆரணிக்கு போயிட்டதாக சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் சுதாகர் தான் சொன்னார், அறம் செய்வோம் சுதாகர் சார் இது வரைக்கும் வந்துட்டோம், இங்கே தான் இது பெருமாள் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அவருடைய வீடு இருக்குது அப்படின்னாரு. எனக்கு பொதுவாக வந்து அந்த சினிமா சம்மந்தப்பட்டதில் அவ்வளவு ஆர்வம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வேதாந்த மடங்களை தேடி போயிட்டு இருக்கும்போது ஆமாம் சினிமா ப்ரொடியூசர் அப்படின்னு. ஆனால் சிவாஜி மேலே எனக்கு நான் பெரிய அதி தீவிர ரசிகன், சிவாஜியோட ரசிகன். ஆஹா நல்ல செய்தியை சொல்கிறீங்களே, அப்போ போயிடலாமே, கொஞ்சம் கூட்டு போங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். நாங்கள் காமக்கூர் சுந்தர முதலியார் கேட்குறோம் ஒவ்வொரு வீட, இல்லை நீங்கள் பெருமாள் முதலியார் வீட்டை கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு பெரிய இலக்கிய அதை விட இது பேர் பெருசாகிட்டு சினிமாவோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இலக்கிய ஆளுமையை வந்து அவங்களுக்கு இதாகலை. ஓ அப்போனா இங்கே தான் இருக்குதான்னு சொல்லி கேட்குறேன். அப்போ தான் சொன்னாங்க இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனான். அப்போ ரவி சார் அந்த வீட்டோட ஓனர் இருந்தார். அப்போ கேட்டான், சார் இது வந்து பராசக்தி படத்தோட ஆமாம் சார் இந்த வீடு தான் அப்படின்னாங்க. வாங்க உள்ளுக்குள்ளே வாங்க சொல்லிட்டு இது பண்ணாங்க. 1952 முதல்ல கலக்குன படம் சிவாஜி சிவாஜியோட காலடி எடுத்து வச்ச படம். தூண் கூட போட்டிருப்பீங்க, இந்த தூண்ல தான் சிவாஜி சாப்பிட்டு நின்னாரு. ஆமா ஆமா நீங்க நேரா போய் பார்த்துருக்கீங்க. ஆமா ஆமா அது உள்ளுக்குள்ள போகும்போது அவர் சொல்றாரு, அந்த சார் தூணுக்கு எதுக்க அவங்க அந்த ரூம் வந்து பூஜை ரூமா இருக்கு. இப்போ அந்த பூஜை ரூமுக்குள்ளே இப்போ அவங்க வந்து இந்த நெசவு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி, செங்குந்தர் ஃபேமிலி. அந்த இப்போ அந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதில் இருந்துச்சு. அப்போ அந்த ரூம் என்ன சார்னு கேட்டேன். சார் இந்த ரூமில் தான் பராசக்தி படத்துக்கு இவர் வந்து சரியான தேர்வாக இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்கஷன் கலந்து ஆலோசனை நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ இந்த தூணில் தான் சிவாஜி அவர் வந்து செலக்ட் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டோங்களோ அப்படின்னு ஒரு தவிப்போடு இருந்த இதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கவும் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகா நடிகனை கொடுத்த அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தவித்த நிலையில் உள்ள தூணில் நம்ம இன்னும் பேசுறதுங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த இடம் அது. ஆமாம் 1952 படம் வந்தாலும் 1950 தான் அது அவர் சந்திச்சிருக்கணும். அந்த இதில் கிட்டத்தட்ட நான் வந்து 2015 கிட்ட போகிறேன். எவ்வளவு காலம், 50-60 வருஷ காலம். அதில் ஒரு தகவலை நீங்கள் எழுதியிருந்தீங்க, தொடர்ந்து சிவாஜி வந்து ஒவ்வொரு ஆண்டு பொங்கலுக்கும் அங்கே போய் சீர்வரிசை மாதிரி பழங்கள் புத்தாடைகள்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பெருமாள் முதலியார் பார்த்துருக்காரு. மறைவுக்கு பிறகு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆமாம், சிவாஜி மறைவுக்கு பிறகு இவங்க போய் பார்க்குறாங்க. ஆமாம், இது தொடர்ச்சியான ஒரு நன்றி இருக்கு. ஆமாம், அது எப்படி அதை பற்றி அது என்னன்னா, ஆக்சுவலாக இந்த வீடு என்னதான் இருந்தாலும் இது பொண்ணு எடுத்த ஊர். எது யாரு பெருமாள் முதலியார் வந்து பொண்ணு எடுத்த ஊர். ஆக அப்போ மாமனார் ஊர் தான். அவருடைய மாமனார் வந்து ராமசாமி முதலியார். அந்த ராமசாமி முதலியாரோட வீட்டில் தான் இப்போ அந்த இந்த படத்துக்கு தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு யார்கிட்ட கலந்து ஆலோசிக்க, தன்னுடைய மாமனார்கிட்ட தான் அவர் கலந்து ஆலோசிக்கிறாரு. அவருக்கு பிடித்தம் இல்லை சிவாஜி எடுக்கலாமா என்ன. ஆனால் இப்போ பெருமாள் முதலியார் தான் அதை அழுத்தி சொல்லி, இல்லை இந்த படத்துக்கு ஒரு செட் ஆவார், நம்ம இவருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழுத்தி சொல்லி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ கன்வின்ஸ் பண்ணி வச்ச ஒரு வீடு அங்கதான் அந்த தேர்வு நடந்த வீடு முதல் புள்ளி அந்த வீட்டில் நடந்ததுனால அந்த 52 இருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முதலே போய் புத்தாடை அந்த சீரு பழங்கள் எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது ஒரு கடனாகவே வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன இந்த விஷயம் நமக்கு எப்படி வருதுன்னா, பொம்மைன்னு அந்த காலத்தில் சினிமா பற்றி ஒரு பத்திரிக்கை வந்தது. அவர் சிவாஜி கணேசனுடைய மிக முக்கியமான நண்பர். அவர் ஒரு நாள் திடீர்னு நாளைக்கு நீ ஃப்ரீயாக ஏற்படுத்திக்கோ அப்படின்ட்டாரு. அவர் எதுக்குன்னு தெரியல. சரி வர சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலே சிவாஜி வீட்டுக்கு போயிட்டார். காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. ஏறுறாரு. வண்டி வந்து அப்படியே காஞ்சிபுரத்தை தாண்டி இதை தாண்டி போகுது. நேராக போயிட்டு அந்த எந்த வீட்டில் தேர்ந்தெடுத்தாங்களோ அதே வீட்டுக்கு போய் சேருது.
அப்போதான் இவருக்கே தெரிஞ்சதான், ஓ அந்த வீட்டில் தேர்வு நடந்ததுனால அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த வீட்டில் போய் பொங்கல் சீர் கொடுத்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறது இவ்வளோ பெரிய கடமையாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்பட்டு சொன்னார். அதுக்கு அடுத்து அவருடைய காலத்துக்கு இறப்புக்கு பிறகு அவருடைய மகன் பிரபு இவங்களும் போனதாக அவங்க வீட்லயே என்கிட்ட சொன்னாங்க, மறக்காம இருக்கிறாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. இன்னொரு அந்த வீடு சிவாஜி கணேசனுக்குமான வீடு, பழமையான வீடு அப்படியே இருக்கா, மாடர்னைஸ் ஆயிட்டா? இல்ல, இப்ப அந்த வீடு நான் 2015 போற வரைக்குமே அது அப்படியே இதை இருந்துச்சு. ஆனா அதை வந்து இது பண்ணி வேற வீடு எடுக்கணும் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அது இப்ப எனக்கு அது அந்த வீடு எப்படியா இருக்கா எனக்கு தெரியல. ஆனா அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பராசக்தி படம் சக்சஸ் ஆகி அந்த இது வந்த பணம் இருக்குல்ல, சாக்கு மூட்டையில கெட்டி 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 மூடையா வச்சிருப்பாங்க. அந்த அந்த காலத்துல அந்த இது நான் பைசாக்கள் தானே, பைசாக்களை கொட்டி கொட்டி எண்ணி 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 வைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு பெரிய, அதாவது கிட்டத்தட்ட அந்த ஏத்தாப்புல தொழுவ மாதிரி அந்த இது அவ்வளவு பணம் வந்து கெட்டி கெட்டி வந்து இது பண்றதாக சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல எனக்கு அது என்னன்னா, தெரியாம அந்த இடத்துக்கு போறீங்க. சுந்தர முதலியார்னு ஒரு பெரிய இலக்கிய எழுத்தாளர், அந்த காலத்துல இருந்த இலக்கண கர்த்தாவை பாக்குறதுக்கு போகும்போது இதை சந்திக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு போறீங்க, இந்த உணர்வு எப்படி இருக்கும்? அது எப்படின்னா, எப்பவுமே எதிர்பார்த்து போறதை விட எதிர்பார்க்காம போகும்போது பெரிய விஷயம் நடக்கும்போது அது நம்மளை அறியாமையே ஒரு தானாக நேர்வது தானே தரிசனம் சொல்லி லாசார சொல்வார்ல, அந்த தரிசனம் நமக்கு அதுவா அமையும் போது அது கொடுக்குற உணர்வு, அது கொடுக்குற இன்பம் அது வேற மாதிரி. இதை நான் சிவாஜி தீவிர சிவாஜி ரசிகர்களோட இதை பகிர்ந்துருக்கும் போது, ஐயோ இந்த கொடுப்பினை எனக்கு கிடைக்காதா, இந்த கொடுப்பினை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு இதை இது பண்ணுறாங்கன்னு எனக்கு அது தோணுச்சு. அதனுடைய இன்னைக்கு வரைக்கும் அந்த உணர்வு எனக்கு அப்படியே இருக்கு. ஏன்னா சிவாஜி சாஞ்ச அதே தூணில் போய் அதை போய் பார்க்கறதே ஒரு அந்த இது இருக்கு. அது அப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் எழுதும்போது அது பகிரமா. இப்போ நம்ம வெளிநாடுகள், மேற்கத்திய நாடுகளை ஒப்பிடும்போது நம்மள்ட்ட அந்த வரலாற்று உணர்வு குறைவாக இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு. இப்போ இதே ஒரு வெளிநாட்டில் இந்த வீடு இருந்துன்னு வச்சு, இது ஒரு முக்கியமான ஸ்தலமா மாறிடும். ஆமா ஆமா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி அது, அதை நம்ம போய் ஒரு அரசுடைமையாக்க முடியாது. அது வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு இதை கொடுத்து தான் அதெல்லாம் பண்ண முடியும். இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஊர் இல்லை. அது நிச்சயமா தமிழ் சினிமா வரலாற்றுல பராசக்தின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா கலைஞர் கதை வசனம், சிவாஜின்னு ஒரு நடிகர் அறிமுகமாகிறாரு. அது ஒரு மூடத்தனத்தை வந்து பெரிய லெவலுக்கு அது எதிர்த்து பேசுகிற ஒரு சீர்திருத்த படமாக அது வெளிவருது. அதுக்கான காரணமாக இருந்த ஒரு இடம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஊர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஆக்சுவலாக பெருமாள் முதலியாரோட ஊர் பூட்டுத்தாக்கு தான் ஆக்சுவலாக. அது அந்த சத்துவாச்சாரி பக்கத்தில், வேலூர் பக்கத்தில். பட் அவர் பொண்ணு எடுத்த ஊர் வந்து இது காமக்கூர் அந்த இது ஊர் இதுக்கு. ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊர் பெருமாள் முதலியாரோட ஊர் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா, மாபெரும் நடிகன் சிவாஜியை இனம் கண்டு பராசக்திங்க ஒரு பெரிய இதான பிறகு அது அடையாளமாக ஆகுது அந்த ஊர். இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு காமக்கூர் சுந்தர முதலியார் தான் மைண்டில் நிற்குது. ஆனால் இன்றைய உலகில் வந்து சினிமாங்கிறது ஒரு பெரிய டூல்ல, அதனால அது ஈஸியாக வந்து அதை விட இது தாண்டி அந்த நிக்கிற ஒரு நிக்குது. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்கிறது சந்தேகம் தான். ஆமா ஆமா, அதுவும். ஆனா அங்க ஒரு பாட்டி உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த பாட்டி பத்தி கணேசன் எப்ப வந்தாலும் அவர்கிட்ட சகஜமா உட்காந்து பேசுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வயசான பாட்டி பார்த்தேன், ஆமையா இங்கேதான் வந்து எப்பவுமே வந்து உட்காந்து என்கிட்ட பேசிட்டு போவாரு வருஷம் வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதே இதோட உணர்வோடு இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. மிக முக்கியமான ஒரு பயண அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது ஒரு முக்கியமான ஒரு தருணம், முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு இடம். அது காமாக்கூருங்கிற ஒரு கிராமம், அந்த வீடு. ரொம்ப நன்றி. வணக்கம்.